சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 184 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விருதுநகர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 10 ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள், வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வுக்கூடம் மற்றும் திருப்பூர், ஈரோடு, மதுரை, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 6 ஆதிதிராவிடர் சமுதாய நலக்கூடங்கள் என மொத்தம் 32.95 கோடி மதிப்பீட்டில் பள்ளி, விடுதிகள் மற்றும் சமுதாய கூடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 138 கோடி மதிப்பீட்டில் கல்லூரிகளுக்கான நவீன விடுதி கட்டிடங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட இருளர் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு ரூபாய் 78 கோடி மதிப்பிலான 943 புதிய வீடுகளை வழங்கும் அடையாளமாக 5 பயனாளிகளுக்கு புதிய வீட்டுக்கான ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் 244 பயனாளிகளுக்கும் 79.35 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிற்கான 53.94 கோடி ரூபாய் வங்கி கடனுடன் கூடிய 25 கோடி ரூபாய் மானியம் வழங்கி தமிழ்நாடு பழங்குடியினர் பட்டியலிட்டவர் புத்தொழில் நிதி திட்டம் மற்றும் 776 பயனாளிகளுக்கு ரூபாய் 62 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் கருணை அடிப்படையிலான ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.